சொல்லி. இங்க இருக்கிறவர்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல இருக்க ஆசை. வெஸ்டர்ன் டைப் டையாட்டி கதைக்கக்கூட எல்லாம் இங்கிலீஷ்ல வெஸ்டர்ன் டைப் அவனை பின்பற்றணும் இவனுக்கு ஆசை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க லதத்தபிஉன்ன சனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் ன்னாங்க. உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமூகத்தினுடைய வழிமுறை கலாச்சாரத்தை சுனன் என்றவர் சனன் என்றவர். சனன் என்றால் அவங்களுடைய அப்படியே கலாச்சாரத்தை அச்சொட்டாக நீங்க பின்பற்றுவீங்க. சாணுக்கு சான், முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்க. அவன் ஒரு உடும்பு பொந்துக்க நுழைஞ்சா நீங்களும் நுழைய பார்ப்பீங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மன் யா ரசூலல்லாஹ், யார்? இன்னொரு ஹதீஸ்ல ஒரு யூத கிறிஸ்தவர்களையா சொல்கிறீர்கள் என்று கேட்டாங்க. வேற யார் என்னங்க ரசூலுல்லாஹ்? அவங்கள தான் சொல்றேன்னாங்க. அப்படியே பின்பற்று, அதைத்தான் இவங்க ஃபேஷனா அவங்கள போல அப்படி பேச்சில எல்லாம் அவங்கள போலயே அப்படி கொண்டு வர. நான் கேட்கிறேன், பர்த்டே கொண்டாடி கேக்கு வெட்டுறோமே நாம, பர்த்டேக்கு விசிலாத்துக்கு வேணும் சம்பந்தம் இருக்கா? பர்த்டேக்கு கேக்கு வெட்டுறோம் இல்லை. அப்ப என்ன அளவுக்காக இந்த பிள்ளைக்கு கேக்கு வெட்டி இந்த புருஷன் உழைச்சி கேக்கு வண்டி 20,000 ரூபாய் கேக்கு வண்டி கொடுத்தாங்க கத்தியால வெட்டி தீர்த்துறதுக்கு? என்ன கலாச்சாரம் இது கேட்க? சும்மா இது ஏன் இந்த பள்ளி மௌனைமாறு பிடிக்கிறாங்க? ஊரால தடுக்கல ஒரு புருஷன் பொண்டாட்டி அடக்க தெரியாதான்? அதுவும் தெரியும். பிள்ளைக்கு இன்றைக்கு பர்த்டே கொண்டாடணும் வேண்டாம், இவர் கேட்க வேண்டி கொண்டாடு கக்கு டக்குடு உனக்கு டெத்தே கொண்டாடுவேன் நானும். பர்த்டே அவனை பர்த்டே கொண்டாடினா நாளைக்கு டெத்தே நான் கொண்டாடுவேன். கொண்டாட்டி செத்த தினம் அடிப்பண்டி சொல்லு. அடக்க தெரியாதா? அவ கேட்பான், இவர் கொடுப்பாராம். இப்படி பின்பற்ற யார பின்பற்ற? யூத கிறிஸ்தவனை பின்பற்றுறோம். ஒரு சின்ன விஷயம் பாருங்க, எந்த வீட்டுல பர்த்டே நடக்கல அது பெருமையா நினைக்கிறாங்க. அது என்ற புள்ள மனசோட மனசா வாய் பழுதாகுது நமக்கு. மனசோடையிறான், மனசு தலை உடையும். என்னடா யூத கலாச்சாரத்தை வீட்டுக்கு கொண்டாந்து அவ செய்வாவா? மனசோடையுமா? பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தா பிள்ளையே சொல்லும் வேணாம்மா ஹராமான்னு சொல்லும். மனசோடைய போயது சில வணங்க போறான்டா வேண்டி கொடுப்பியா நீ? யூத கிறிஸ்தவன் கலாச்சாரம் எவ்வளவுக்கு அப்படியே ஃபாலோ பண்றாங்க பாருங்க. அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்றதுல ஒன்றுதான் இந்த மேற்கத்திய கலாச்சாரம். அதுல ஒன்றுதான் சீக்ரெட், அதாவது ரகசியம் பேணல். என்ன ரகசியம் பேணல்? அது நாகரிகம் தெரியாதவன்கள் மகள டயரிய வாசிக்கிறேன். நாகரிகம் தெரியுமா? அது எப்படி மகள குப்பிய வாசிக்கிற? மகளுக்கு வந்த கடிதத்தை எப்படி வாப்பா உடைப்பார்? What is this? மகளுக்கு வந்த போனை ஆன்சர் பண்ணப்படா, மகனுக்கு வந்த கடிதத்தை உடைக்கப்படா, பொண்டாட்டிக்கு வந்த SMS வாசிக்கப்படா, மகள டயரிய வாசிக்கப்படா. அது அவர டயரி, இது வேற டயரி. நீ இது நான். இது வெஸ்டர்ன் டைப். இஸ்லாமிய டைப் என்ன? குல்லுக்கும் ராயின். நீங்க எல்லாரும் மேற்பார்வை பார்க்கணும், கவனிக்கணும். பொண்டாட்டிக்கு வார மெசேஜ் என்னன்னு பார், மகளுக்கு வார மெசேஜ் என்னன்னு வாசி, மகன் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கேன்னு படி, கவனிக்கும். பொண்டாட்டி புருஷனை நோட் பண்ணணும். காதல் என்னோடனே கல்யாணம் பண்ணாத ஆக்களுக்கு மட்டும் போயிடக்கூடாது. பேர பிள்ளை கண்டாக்களுக்குள்ளையும் காதல் கலாச்சாரம் நடக்குது. இன்னொரு வெத்தின பேர் போன்ல நின்று இருக்கிறாங்க தெரியுமா? வெளியில ஊட்ட இருந்து கதைக்கான் இல்லையே, அந்த குளத்தோரம், இந்த கடற்கரையில, அந்த சந்தியில, பெண்டுல சும்மா பெண்ணாம்பெரி மருமகன் எடுக்கிற மகளை வச்சுக்கிட்டு டெலிபோன்ல கொஞ்சி விளையாடு கெஞ்சி நோண்டி அந்த டெலிபோன்ல அவன் ஆண்டவனே டெலிபோன் பேசி பேசி போய் எவ்வளவு தூரம் போனன்று வழங்காம போய் ஆட்டோ பிடிச்சி வந்தவன் எல்லாம் இருக்கான். நாடாதான் யுத்தம் நடக்கிற இடத்துல இந்த ராணுவம் மெக் முடிஞ்சோன்னா அடுத்த மெக் மாற்ற மாதிரி பெட்டி லோவாகி ஏற்கனவே இன்னொரு பெட்டியை வச்சிருக்கான். கலட்டி அடுத்த பெட்டி ஆடிய திரும்ப ஹலோ அடிப்பான். இதுல கல்யாணம் முடிச்சாக்களும் தான்
கல்யாணம் முடிச்சாக்கள் முடிக்காதாக்கள் எங்க போகுது? அப்ப இன்னொருத்தர மெசேஜை வாசிக்க கூடாது, படிக்க கூடாது, இன்னொருத்தர டயரியை வாசிக்க கூடாது. அது அவர மேட்டர், இது இவர மேட்டர். புருஷன் பொண்டாட்டி என்றாலும் சீக்கிரட் பண்ணணும். இதுதான் வெஸ்டர்ன் டைப். இஸ்லாமிய டைப் அப்படி இல்லை. புருஷன் பொண்டாட்டி என்றால் ஒழிப்பு மறைப்பு இல்லை. மகளுக்கும் பாப்பாக்கும் என்ன ஒழிப்பு மறைப்பு? என்ன மகள் என்ன கடுத கொண்டா செய்ய முடியும்? என்னத்தை மறைக்கிறேன்னு கேட்கிறேன் நான். இந்த வெஸ்டர்ன் டைப்பை கொண்டாந்து இறக்கி விட்டானுங்க, எல்லாம் முடிச்சு. நோட் பண்ணணும், பிள்ளை எங்க போறான், என்ன செய்யறான், அவரோட பழகுறான். பொண்டாட்டியை நோட் பண்ணணும், பிள்ளைய நோட் பண்ணணும், மகன் நோட் பண்ணணும், பொண்டாட்டி புருஷனை கவனிக்கணும், மகளை அம்மா பார்க்கணும். சீக்கிரட் அது பொம்பளை விவகாரம். அப்ப பொண்டாட்டியை விட்டு படிக்க சொல்லி மகள விஷயத்த, என்ன மகள் இந்த கொண்டாங்க, அதை கொஞ்சம் வாசிப்போம், இந்த மெசேஜை கொஞ்சம் பார்ப்போம். இது என்ன இது? சில போன் நம்பருக்கு பேர் எழுதுறான், இல்லை 1 2 3 எழுதி வச்சிருக்கான். கோல் வருது 119 இருந்து. என்னடா 119 இருந்து மாகோல் வரும் மண்டு பார்த்தா அது நம்பருக்கு 119 அடிச்சு வச்சிருக்கான். எப்படி எல்லாருக்கும் பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி என்ன நடந்துகிட்டு? அப்ப அந்த வேலையை உடைச்சுட்டான். அப்ப பெக்டோலுடைய ஆய்வுல தொடங்கி ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கு போட்ட பிளான்ல இஸ்லாம் தடுத்த வேலி கிழிஞ்சி கிடக்கு.